ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா தையூர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன். நான் லீவில் இருக்கிறதுனால மார்க்கெட் போகிறேன். இல்லைன்னா எப்போதும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவோம். லீவில் இருந்தேன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சரி, நம்ம போய் இறங்கியாச்சு. போன உடனே ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு தான் வாங்கினோம். வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். முருங்கைக்காய் வாங்கியிருந்தேங்க. முருங்கைக்காய் வந்து வெறும் 20 ரூபா தான். கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா. ஆனால் 6 முருங்கைக்காய் 5 முருங்கைக்காய் 20 ரூபாய்க்கு இருந்துச்சு. அந்த அண்ணா வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தாங்க. எப்போவுமே சனாவை எப்போவுமே கூட்டிகிட்டு போவானா கையில். அதை போனாலே எனக்கு எக்ஸ்ட்ரா எல்லாருமே ஊசி அதிகமாக தருவாங்க. அது என்னன்னே தெரிலங்க. நான் போனால் மட்டும் யாரும் ஊசி தர மாட்டேங்கிறாங்க. சனா போனால் மட்டும் கிடைக்குது. கான் ஒரு 30 ரூபா. அப்புறம் வந்து இந்த கம்ஃபர்ட் வாங்கிட்டு வந்து இந்த மொத்தமாக வாங்கி வச்சா 100 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் நம்ம வந்து 90 கிட்ஸ் ஆச்சு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் 20 ரூபா ஸ்நாக்ஸ் நம்ம பழக்கம் விடாதில்ல. அதனால் இந்த நேந்திரமுறை சிப்ஸு, இந்த கேக்கு இதெல்லாமே 20 ருபீஸு. அது ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். இவ்வளோ வந்து சும்மா இப்போ டைம் பாஸ்க்கு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுல 90 கிட்ஸோடது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அவங்க பீஸா பர்கர்னு டெவலப் ஆகிட்டாங்க. நம்ம தான் டெவலப் ஆகாமே இருக்கிறோம். அந்த சீனிச்சவெல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது கள்ளக்கடலைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் 10 ருபீஸ் 20க்கெலாம். அப்புறம் மறிக்குழுந்து வாங்கினேன். எனக்கு மறிக்குழுந்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவளுக்கு சென்சரிக்காகவும் நான் இப்போ வந்து பூ வாங்குவோம். மல்லி வந்து வர 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, சும்மா ஏன் வரணுன்ட்டு 10 ரூபாய்க்கு மறிக்குழுந்து மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தலையில் வைப்போம். இது சாமி பூ தான். ஆனால் இதோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கிறதுனால நானும் சனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சுமத்து வைப்போம். தலை சீவிர டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிக்கல நான் சொல்லி விடுவேன் வாசத்துக்காக. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை பார்க்கலாம். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தேன், நெத்திலி மீன். நெத்திலி மீன் வந்து 200க்கு வாங்கியிருந்தேங்க. நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாங்க. 200க்கு இது ஒர்த்து. கோவலம் போனால் கூட நான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணும். பழைய மீனும் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கினா நல்ல மீனாக வாங்கலாம். இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. 200. இது அப்படி 200ங்க. கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த அக்கா போட்டாங்க. சங்கரா தான் வந்து பார்த்திங்கன்னா 7 மீன் இருந்தது. 7 மீன் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. 300 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. 200 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் இந்த ப்ரான் வாங்கினேன். இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 தான். ஒரு கூறு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் சனா பார்த்தோன்னே நிறைய அள்ளி போட்டாங்க. அவங்க வீட்லேயும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு ஸ்டோரியை சொல்லிவிட்டு அந்த அக்கா நிறைய அள்ளி போட்டாங்க. நம்ம வாங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது வாங்கணும் இல்லையா, நெத்திலி மீன் வாங்கின இடத்துல அங்கே ஏற்கனவே 200க்கு வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் பெரிய பெரிய இறாவா ப்ரான் இருந்தது. அது நல்லா பெருசு, ரொம்பவே பெருசு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியுது, பட் நல்லா பெரிய பெரிய ப்ரானாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.